சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா உள்ள வாங்கம்மா. ரெண்டு மூணு நாளா நான் வெற்றியை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேமா. ப்ளீஸ் உள்ள வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவியா? நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேமா. இப்பவும் உன் வார்த்தையை நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். சுந்தரி, என்ன ஆச்சு? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இப்ப அகிலன் வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்பா 2 நாள்ல வந்துருவாருன்னு நான் சொல்றேமா. என் பேரு அவன் அப்பா இல்லாம 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டானே. அம்மா, என்னாச்சு சுந்தரி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள்ளை போய் பாத்தீங்களா இல்லையா? இருப்பதா நான் சொல்றேன். முதல்ல அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். மா, நீங்க வாங்கம்மா. வாங்கம்மா. மா, நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே நான் வெற்றியை வெளியே கொண்டு வந்துருவேம்மா. என்ன நம்புங்க. ஆமா உமையாள், கவலைப்படாம இருங்க. எல்லாத்தையும் சுந்தரி பாத்துக்குவா. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரிங்கம்மா, இது உங்க வீடு. நிம்மதியா இருங்க. நீங்க தைரியமா இருந்தாதான் வெற்றியும் நானும் தைரியமா அடுத்த வேலையை பார்க்க முடியும். வா பத்தா. சரி. என்னத்தா இப்படி ஆயிடுச்சு? உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ண போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தம்பியும் இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப எப்படி உன் கல்யாணம்? அப்பத்தா, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எப்ப பாரு உன் கல்யாணம் கல்யாணம்ட்டு. இப்ப இது ரொம்ப முக்கியமா? இருக்கிற பிரச்சனை தீக்கிறதுக்கே வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. சும்மா கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இனிமே இத பத்தி என்கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்டையும் நீ வாயவே திறக்க கூடாது. புரியுதா? என் தலையெழுத்து என்னவோ அது மாதிரியே நடக்கட்டும். நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீ கொஞ்சம் பேசாம இரு அப்பத்தா. இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி பேசிட்டு போற? இவளுக்கு ஒரு நல்லதை நடக்கணும்னு தானே இத்தனை போராடுறேன். அவ கடக்கா. நாம நம்ம முயற்சியை கைவிட்டுற கூடாது. பாப்போம். வெற்றி சார் ஏன் இதுல போய் சிக்கிட்டாரு? மேடம், வெற்றி சார் இத ஒத்துக்கிட்டு உள்ள போகலனா இந்நேரத்துக்கு நம்ம மேடம் உள்ள போயிருப்பாங்க. மேடத்தை காப்பாத்ததான் சார் உள்ள இருக்காரு. அது புரியுது சேகர். ஆனா இப்ப குடும்பத்துக்குள்ளயும் அதனால பிரச்சனை உருவாகுதே, அதான் கஷ்டமா இருக்கு. சுந்தரி, வெற்றி சார போய் பாத்தீங்களா? பாத்தோங்கா. பார்த்தோம். உமையாலம்மா இவ்ளோ கோவமா இருக்காங்களா? அவங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்லக்கா. வெற்றி எந்த தப்புமே பண்ணாம உள்ள இருக்காரு. அந்த கோவம் அவங்களுக்கு இருக்கதானக்க செய்யும். அது சரிதான் சுந்தரி.
ஆனா சூழ்நிலை புரியாம இவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படி சமாளிக்கிறது? நம்ம வெற்றியை வெளியே கொண்டு வந்துட்டாலே அம்மா சரியாயிடுவாங்கக்கா. இப்போதைக்கு நாம அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படியாவது கபூர், அபி, சக்தி, தங்கம்னு ஒட்டுமொத்த குரூப்பையும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். இந்த நேரம் பார்த்து முருகன் தம்பி வேற அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கு. தம்பி இருந்தா உனக்கு உதவியா இருந்திருக்கும். தம்பியும் இல்லாம மாப்பிள்ளையும் கூட இல்லாம நீ தனியா எப்படித்தான் அந்த சதிகார கும்பலை பிடிக்க போற? பிடிச்சுதான் ஆகணும் அப்பதா. அப்பதான் வெற்றியை வெளியே கொண்டு வர முடியும். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஐயோ, என்னென்னவோ நடக்குதே. கல்யாணத்துல என்னடானா அம்புட்டு பிரச்சனை நடந்துச்சு. நீ மாப்பிளைய அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண மணமேடை வரைக்கும் கொண்டு போய் கடைசி நேரத்துல முருகன் தம்பியால அந்த பிள்ளையோட கல்யாணம் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட நல்லபடியா நடந்துச்சு. சரி, உனக்கும் வெற்றி தம்பிக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா உமையாளே பெரிய பிரச்சனையா வந்து குறுக்க நிக்கிறாளே. அது போதாதுண்டு அவ எண்ணத்துக்கு தூபம் போடுற மாட்டுக்க மாப்பிள்ளை வேற ஒன்ன காப்பாத்த போய் ஜெயில்ல இருக்காரு. ஏந்தே இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்றே தெரியலையே. அப்பதா, நடந்து முடிஞ்சத சொல்லி சொல்லி வருத்தத்தை ஏன் நீயே ஏத்திக்கிற? நடந்தது நடந்து போச்சு. ஆனா அதுலயும் நல்லது தானே நடந்திருக்கு. எது நல்லது நடந்திருக்கு? வெற்றி தம்பி ஜெயில கிடக்காரு, முருகன் தம்பி ஆஸ்பத்திரியில கிடக்கு. இதுல எதுடி நல்லது? எது நல்லது நடந்திருக்கு? உஷா கல்யாணம் நடந்திருக்கே அப்பதா. அதைத்தான் ஒருத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. நம்ம புள்ள கல்யாணம் நடக்கணும்னுதான் அந்த வீட்டு ஆம்பளை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறாருன்னு நினைக்காம என் புள்ள உனக்காக எப்படி ஜெயில கிடக்கிறாருன்னு கோவப்படுறா. நம்மள ஏதோ மூணாவது மனுஷங்க மாட்டுக்க பேசுறா. என்ன பத்தா நீ? அவங்கதான் சூழ்நிலை புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அப்படியே பேசுற. நீ அவங்க கிட்ட எதையும் இப்போதைக்கு பேச வேண்டாம். பேசி எந்த பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டு என்ன மேல மேல டென்ஷன் ஆகாத. அமைதியா இரு அப்பதா. நீ என்னையே சொல்லு. அக்கா, நீங்க பாத்துக்கோங்க. நான் ஹாஸ்பிடலுக்கு போய் மாமாவை பாத்துட்டு வந்துடுறேன். அப்பா. அண்ணே, என்னண்ணே மாமா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு புள்ள. ஆமா தங்கச்சிமா, அங்க மாமாவை பாத்துக்க அக்காவும் கார்த்தியும் இருக்காங்க. நம்ம வேணும்னா காலையில போலாமே. இருக்கட்டும், நான் போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன்னு. சுந்தரி,